ஆற்றுப்படை திருமுருக ஆற்றுப்படை என்று பாடுவதும் மதுரை காஞ்சி என்று பாடுவதும் சங்க இலக்கியத்திலே பாடுகின்ற அந்த மதுரை எங்கே? அந்த மதுரை மண்ணுக்குள்ளே போய்விட்டது. இப்பொழுது இருக்கிற மதுரை செயற்கை மதுரை. அந்த உண்மையான மதுரை இப்பொழுது நாம் மீட்டு விட்டோம், கண்டுபிடித்து விட்டோம். எது? கீழடி. அந்த கீழடி தான் நம்முடைய பழைய மதுரை. பழைய மதுரையை இப்பொழுது நாம் மீட்டெடுத்து விட்டோம். மீட்டெடுத்து விட்டோம் என்றால் 100லே 1 பகுதி தான் அகழ்வாய்வு நடந்திருக்கிறது. இன்னும் 99 விழுக்காடு நடந்தால் எவ்வளவு பெரிய உண்மைகள் வரும் என்று சொல்ல முடியாது. கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய எழுத்து அங்கே கிடைத்திருக்கிறது, இரும்பு கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலே இரும்பு கிடைக்கிறதோ அந்த நாடு நாகரிகமிக்க நாடு, அறிவுச்செழுமை மிக்க நாடு. அந்த இரும்பு கிடைத்திருக்கிறது, மணிகள் கிடைத்திருக்கின்றன, வீடே கிடைத்திருக்கிறது, தெருக்களை கிடைத்திருக்கின்றன. ஆதிச்சநல்லூரோ ஹரப்பாவோ மொகஞ்சாதாரோவோ அவையெல்லாம் ஆட்களை புதைத்த இடங்கள். ஆனால் கீழடி மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்த நகர நாகரிகம். ஒரு முறையாவது சென்று அவற்றை காட்டு செல்லுங்கள். இதுதான் கீழடி, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊர். எவ்வளவு உலகமே நம்மை வியக்கிறது. உலகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற 7000 மொழிகளிலே மிகவும் தொன்மையான மொழிகள் 6 என்று பட்டியலிடுகிறார்கள். அந்த 6 மொழிகளிலே இன்றைக்கும் பேச்சு வழக்கில் இருக்கின்ற மொழி ஒரே ஒரு மொழி, தமிழ் என்று உலகம் சொல்கிறது.